வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். யாரெல்லாம் அக்னிவேரில் வந்து இன்றைக்கி டேட்டில் என்ரோல்மெண்ட் ஆகிட்டு ட்ரைனிங்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே, இனிமேல்ட்டும் யாரெல்லாம் என்ரோல்மெண்ட் ஆகிட்டு ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களும் சரி, இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் அக்னிவேரில் போயிட்டு நீங்கள் ஜாயின் ஆக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் எப்படியெல்லாம் இருந்தாக்கா உங்களை அங்கேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிலரெல்லாம் சொல்லலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம கோர்ட்டுக்கு போயாச்சுனாக்கா கோர்ட் வந்து நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு கோர்ட்டோட ரெஃபரன்ஸ் படி, அதாவது ரெண்டு அக்னிர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு கேஸோட ரெஃபரன்ஸுமே சேமான ஜட்ஜ்மெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தவறான எண்ணத்தில் நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் வந்து இந்த மாதிரி நடந்தாச்சு அப்படின்னாக்கா நம்ம கோர்ட் மூலிமா அதை வந்து போராடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகல் கனவுல வந்து இருக்காதீங்க. ஸோ பாலிசி எடுத்துகிட்டு அக்னிவீர் ஸ்கீமில் வந்து கொண்டு வந்தனால இது வந்து எல்லாருக்குமே, யாரெல்லாம் இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். இந்த ரெண்டு பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மே மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப் வந்து ஸ்பார்க்ஸில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் மெசேஜ் வரலையோ நீங்கள் வந்து உங்களோட பென்ஷன் ஸ்லிப் வந்து ஸ்பார்க்ஸில் அப்டேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. அதே போல் அதில் இருக்கிற லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட்டும் வந்து செக் பண்ணிங்க. இன்றைக்கி டேட்லையுமே நிறைய பேர் வந்து தவறான முறையில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு, இல்லை காலம் கடந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பென்ஷன் வராமல் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் 3 மாதம் கழிச்சு உங்களோட பென்ஷனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸில் இருக்கீங்க. ஸோ அதனால் டைமில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. அது ஒவ்வொரு பென்ஷன் ஸ்லிப்புமே உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிருக்கும். எப்போ உங்கள் டியூ டேட் இருக்கோ அப்போ உங்களோட மொபைலுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டியூ டேட் இருக்குது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பார்க்ஸ் டீம்லேருந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக வந்து இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் ஸ்பார்க்ஸில் மைக்ரேட் ஆகலையோ நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட்டை நீங்கள் சிபிபிசி பென்ஷனர் இருந்தாக்கா சிபிபிசிக்கிட்டையும், டிபிடிஓ பென்ஷனர் இருந்தாக்கா டிபிடிஓக்கிட்டையும் நீங்கள் போய்ட்டு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டைமில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ பென்ஷன் ஸ்லிப் வந்து வந்தாச்சு. ஸோ இது மூலிமா உங்களோட பென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் மெசேஜ் வரலையோ அவங்களுமே வந்து அவங்களோட பென்ஷன் வந்து இந்த மாதம் வந்து கிரெடிட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னிவீர் ஸ்கீமு. ஸோ இந்த அக்னிவீர் ஸ்கீமில் வந்து நிறைய பாதகமும் இருக்குது, நன்மையும் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பேச விரும்பலை. ஒரு அக்னிவீர் வந்து என்ரோல்மெண்ட் ஆகிட்டு அவர் வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து எவ்வளோ நாட்கள் வந்து ட்ரைனிங் பீரியடில் அவர் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணலை, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து நோய்வாய்ப்பட்டோ இல்லை லீவ் மூலியமாவோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவர் வந்து ட்ரைனிங்கில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து அங்கேருந்து விடுவிக்கப்படுவார். அவர் வந்து கண்டினியூவாக வந்து ட்ரைனிங் பண்ண முடியாது. ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகாதனால அவர் வந்து கண்டினியூவாக வந்து வேலையில் வந்து இருக்க முடியாது. ஸோ அது வந்து என்னென்ன காரணத்தினால எப்படியெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து 30 நாளுக்கு மேலே உங்களோட ட்ரைனிங் பீரியடில் 30 நாள் வந்து நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களை வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் 21லேருந்து 30 நாளுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த முறையில் நீங்கள் வந்து இருந்தாக்கா நீங்கள் உங்களை வந்து மறுபடியும் ரீஜாயின் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன டைம் பீரியடு, இப்போ 1 நாள் 2 நாள் இல்லை 3 நாள் 1 வாரம் வந்து நீங்கள் இருக்கீங்க, மறுபடியும் வந்து ட்ரைனிங்கில் ரீஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்றுக்குவாங்க. ஸோ அட்டன்சி, பெட் ரெஸ்ட்டு, ஸோ இது வந்து உங்களோட ஓவரால் ட்ரைனிங் பீரியடில் தான் 30 நாள். நீங்கள் ஒரு டைம் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு 7 நாள் இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பெட் ரெஸ்ட் வந்து ஒரு 3 நாள் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 நாள் கவுண்ட்டுங்க ஆகும் டோட்டல் உங்களோட ட்ரைனிங் பீரியடில். ஸோ அதனால் 1 மாதத்துக்கு 2 நாள் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நான் போய்ட்டு அட்மிட் ஆகிட்டோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால லீவ் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா ஸோ அது டோட்டலாக உங்களோட ட்ரைனிங் பீரியடோட கவுண்டிங் தான் எடுக்கிறாங்களே தவிர நீங்கள் எத்தனை முறை போயிட்டு வராங்க அப்படின்ற கவுண்டிங் வந்து எடுக்கலை. ஸோ அதுக்கான விளக்கம் வந்து கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்லேயே நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக் லீவு. ஸோ சிக் லீவு அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் அதுவுமே உங்களோட ட்ரைனிங் பீரியடில் வந்து நீங்கள் கலந்துக்காத கவுண்டிங்கில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா AWL OSL, நீங்கள் வந்து ஆப்சன்ட் வித்தவுட் லீவ், அதாவது லீவ் சர்டிஃபிகேட் இல்லாமல் தெரியாமல் நீங்கள் வந்து ஓடி வந்துடுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஆப்சன்ட் வித்தவுட் லீவில் வரும், அது AWLன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ஸ்டேயிங் லீவ், நீங்கள் உங்களுக்கு 2 நாளோ 3 நாளோ வந்து லீவ் கொடுத்தாங்க, மறுபடியும் வந்து ரீஜாயின் பண்ணலை,
இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாரம் லீவ் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு வாரம் முடிஞ்சு நீங்கள் 3 வாரம் எக்ஸ்ட்ராவாக லீவ் எடுத்துகிட்டு மறுபடியும் போயிட்டு ரீஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த எவ்வளோ நாள் வந்து நீங்கள் லேட்டாக போயிட்டு ரிப்போர்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் ஸ்டேயிங் லீவ் ஓஎஸ்எல்ல வரும். ஸோ அதனால் இந்த ஏடபிள்யூஎல் ஓஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே கவுண்டிங்கில் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட் பிபிஜி பிடி பரேட் கேம்ஸ். ஸோ பிடி பரேட் கேம்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கிடைக்குது, உங்களால் அது வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து உடல் சூழ்நிலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கவுண்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் ட்ரைனிங் பீரியடில் 30 நாள் இது டோட்டலாக வந்துடுது. அதாவது இதில் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் சரி, அட்டன்சி சரி, பெட் ரெஸ்ட்டு, சிக் லீவு, இந்த மாதிரி என்ன காரணம்லாம் சொல்லியிருக்காங்களோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 30 நாள் வந்துடுது அப்படின்னாக்கா உங்களை வந்து ட்ரைனிங்கில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 30 நாள் எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போ டீட்டெயில்ஸ் ஒன்று பார்த்துருக்கீங்க. இதில் எத்தனை நாள் வந்து அவர் எந்தெந்த முறையில் வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று பார்க்குறீங்க. ஸோ இதில் எல்லாமே அவர் டோட்டலான நாட்களுக்கும் அதில் அந்த நாட்களில் இடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டேஸ் வந்திருக்கும், அதே போல் ஹாலிடேஸும் வந்திருக்கும். அதாவது ட்ரைனிங் பீரியட்லேயே உங்களுக்கு வந்து சண்டேஸும் ஹாலிடேஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மைனஸ் பண்ணிட்டுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே இருக்கிறதுனால இந்த அக்னிவீருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரீஜாயின் பண்ணிக்காமல் வெளியேற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அங்கே உங்களோட ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஏதாவது பாதகம் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து அனுசரித்து நீங்கள் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிங்க தான் நீங்கள் வந்து போய் ஆகணும். இல்லை உங்களால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேருந்து வெளியேற்றுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இது வந்து கோர்ட் இந்த ஏன் நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, நம்ம புதுசாக போகும்போது ஒரு இடத்த அங்கே வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ கோர்ட்டுக்கு போனால் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும், அதை வந்து வாங்கிக்கலாம், மறுபடியும் வந்து ரீஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்கைடன்ஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்கைடன்ஸ் பண்ணும்போது நீங்கள் அதை நம்பிட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நம்ம வீடியோ கொண்டு வரோம். இது வந்து கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டோட 2 காப்பி இருக்குது. அதாவது 2 கேஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். 2 கேஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம். அக்னிவீர் வந்து அதிகமான நாட்கள் வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து இன்வால்வ் ஆகாதனால அவங்கள வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் தவறு பண்ணிவிட்டு உங்களோட ட்ரைனிங் பீரியட் விட்டு வெளியே வர வேண்டாம். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் உங்களோட ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட என்ன அந்த பீரியடோ அந்த பீரியட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.